ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற பாடலோடுதான் நான் இயக்குனரானேன். கே. பாலச்சந்தர் பேச்சு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்றுதான் என்னுடைய திரையுலக வாழ்க்கையை நான் தொடங்கியவன். ஆக அது மிக பிரபலமான ஒரு பாடல், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்கின்ற பாடல். ஆக பாடலுக்கு எனக்கு என்னைக்குமே ஒரு அஃபினிட்டி உண்டு. என்னுடைய படங்கள்ல பாடல் எப்பவும் நிறைந்திருக்கும், அந்த பாடல்கள் மிக சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவன் இந்த படத்துல பாடலே வைக்க கூடாதுங்கிறது கங்கணம் ஒண்ணும் கிடையாது. அது பெரிய இது சாதனை பண்ண போறோங்கிறதுக்காக நான் அப்படி எடுக்கல. இன்சிடென்டலி இந்த படத்துல எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப அழகாக இருக்கு. இதுல ஒரு பாடலை ஒரு இன்ட்ரூஷனா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனால் இப்பொழுது இந்த பாடலே இல்லாத இந்த படம் வெளிவந்து இப்படி ஓடி கொண்டிருக்கும் போது எனது மதிப்பிற்குரிய ஜிவி போன்ற அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்ன சொல்றாங்க, 4 பாட்டு மட்டும் இதுல போட்டிருந்தீங்கன்னா இது மிகப்பெரிய சில்வர் ஜூபிலி படமாக அமைந்திருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இது இப்ப சொல்லலாம், ஆனால் இது படத்தை எடுக்கும் பொழுது நம்ம அது மிகப்பெரிய சில்வர் ஜூபிலி ஆகுமான்னு நமக்கு தெரியாது, அதை எதிர்பார்க்க முடியாது. ஆக இந்த படத்தை தயாரிக்க வேண்டும். இதுல உள்ள அந்த இமோஷன் எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்தது, அதுல கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மனசு அப்படியே என்னமோ பண்ணுச்சு. இந்த படம் பார்த்து ஒரு 2 நாள் வரையில என்னுடைய மனசு என்னமோ பண்ணுச்சு. ஆக இந்த படத்தை நிச்சயமா நம்ம தமிழ்ல எடுக்கலாம். எடுக்கும் போது இதுல பாடலே இல்லாம தான் எடுத்திருக்காங்க. பாடலே இல்லாமல் எடுத்துதானே இப்படிப்பட்ட ஒரு உணர்வை என்னிடம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த படம். அதே போன்று இதையும் நம்ம தமிழ்ல எடுத்து பார்க்கலாமே என்பதன் விளைவுதான் இந்த பாடலே இல்லாமல் இதை எடுக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன். எங்க வாழ்க்கைக்கே விளக்கேற்றினது பாலச்சந்தர் சார் தான். இப்ப கூட தனஞ்சயன் சார் சொன்னார், ஒன் இன் எ மில்லியன் அப்படின்னு சொன்னாரு. 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் அப்படி தோன்றுவாங்க. நாங்க கோடி பேருக்கு ஒருத்தர் தோன்றினால் கூட இன்னொரு ஒரு கேபி நமக்கு கிடைக்காது. இதுக்கு கேபிக்கு முன்னாலும் ஒரு கேபி இல்லை, கேபிக்கு பிறகும் ஒரு கேபி இல்லை, வருவது சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லா ஜோன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு கேபி சார். அவர் தொடாத விஷயங்களே இல்லை. முதல் அரசியல் படம் என்றால் அவர் தான். முதல்ல ஒரு வயலண்ட் லவ் சொல்றதுன்னா அவர் தான். முதல்ல ஒரு மிடில் கிளாஸினுடைய வலியை தமிழ் திரையுலகில் பதித்தது முதல்ல கேபி சார் தான். இப்படி சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்டாரை கண்டெடுக்கிறதுலேருந்து, ஒரு சூப்பர் ஆக்டர் கமல் சார்லேருந்து என்னை போன்ற ஒரு சாதாரண காமெடியன் வரை கண்டெடுப்பதும் பெண்டெடுப்பதும் கேபி சார் தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. நான் கூட ஒரு மேடையில் படையப்பான்ற படத்துடைய விழாவில் கேபி சாரை பற்றி சொல்லும்போது எல்லாரும் எல்லா பெருமக்களும் மேடையில் அமர்ந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய கோலாகலமான மிகப்பெரிய விழா அது. அதில் கேபி சாரும் அன்னைக்கு மேடையில் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், கேபி சார் ஒரு டிராக்குல்லான்னு சொன்னேன். சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குனரை விவேக் டிராக்குல்லான்னு சொல்கிறானேன்ட்டு. அப்புறம் நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன். டிராக்குலா யாரையாவது கடிச்சவன் டிராக்குல்லா ஆயிடுவான். அப்படி கடிக்கப்பட்டவர்கள் தான் ரஜினி சாரும் கமல் சாரும். அதில் 27 எத்தனை மொத்த அறிமுகம் தெரியுமா மோகன் உங்களுக்கு? இது வரைக்கும் எத்தனை புதுமுகங்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா யாருக்காவது கணக்கு தெரியுமா? தெரியாது. அது 20, 30, 40, 74? 74 பேருக்கு எனக்கு தெரிஞ்ச 74 பேர் கணக்கு வரும். அவ்வளவு பேரை தமிழ் திரையுலகில், அதாவது அவர் பல புதிய பாதைகளை சமைத்தவர், பழைய பாதைகளை உடைத்தவர் என்றால் அது இயக்குனர் சிகரம் தாதா சாஹிப் பால்கே பாலச்சந்தர் அவர்கள் மட்டும்தான். முதல்ல பாரதி ராஜா என்று ஒருவர் வரும்போது தமிழ் திரையுலகில் புதிய பாதை போடப்பட்டிருக்கலாம். ஆனால் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை படத்துக்கு நான் எழுதின லெட்டருக்கு அவற்றிலிருந்து எனக்கு பதில் வரவே இல்லை, பிஸி. ஆனால் அவள் ஒரு தொடர்கதை பார்த்துவிட்டு பாலச்சந்தர் சாருக்கு பாரதி ராஜா எழுதிய கடிதத்திற்கு பாலச்சந்தர் சார்ட்டிருந்து பதில் வந்திருக்கிறது. அப்போ பாருங்க, அவருடைய உழைப்பையும் முயற்சியையும். ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை பாரதி ராஜா மேடைகளிலே சொல்லியிருக்கிறார். நான் எனக்கு எழுதின லெட்டருக்கு நான் பதில் போடுறதில்ல, ஆனால் நான் எழுதின லெட்டருக்கு பாலச்சந்தர் சார் பதில் போட்டார். அன்னைக்கு நான் கூட்டத்தில் ஒருத்தன், கும்பலில் ஒருத்தன், மக்களில் ஒருத்தன். ஆனால் எனக்கு ஒரு மணி ஆர்டரில் தங்களது ஆதரவுக்கு நன்றி, தொடர்ந்து தங்கள் ஆதரவை நாடும் அன்பன் பாலச்சந்தர்னு போட்டு சின்ன போஸ்ட் கார்டில் பதில் போட்டிருந்தாருன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் பாலச்சந்தர் சார். அப்புறம் அவர் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குவார் அப்படின்றதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு
நான் விடைபெற விரும்புகிறேன். ஒரு முறை அவரை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தப்போ மேடம் ராஜம் அம்மா இருந்தாங்க. நான் கீழே போன உடனே சார் மேலே இருக்காருப்பா போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது நான் படி ஏறி மேலே போகும்போது அங்கே 2-3 அறைகள் உண்டு அவர் வீட்டில். ஒரு அறையில் நிறைய அவார்ட்ஸு ஷீல்டுலாம் இருக்கும் இல்லையா சார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை தாண்டி சில 1-2 அறைகள் இருக்கும். அப்புறம் அவர் உட்காந்து எழுதுவதற்கு ஒரு தனி அறை இருக்கும். இப்போ போகும்போது எங்கேயுமே ஏதோ சத்தம் கேட்குதா, நான் எங்கே இருக்காருன்னு தெரியல. சார் சார் அப்படின்னு கூப்பிட்றேன், சத்தம் வரலை. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பாத்ரூம் கதவு லைட்டாக திறந்துருந்துச்சு. பாத்ரூம்குள்ளேருந்து சரக்கு ஏதோ சத்தம் வருது. ஏன்னா அது பாத்ரூம் திறந்து பார்க்குறது நாகரிகமா, ஆனால் சார் எங்கே இருக்கார் தெரியலேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வாடா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. லைட்டாக பாத்ரூம் கதவு திறந்து பார்த்தா அவர் பண்ணிக்கிட்டு இருந்த காரியம் என்னை ஒரு நிமிஷம் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது. ஏன்னா தன்னுடைய சொந்த செப்பலை சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு இருந்தார். நம்ம யாராவது நம்ம செருப்பை நம்ம மதிக்கிறதே இல்லை முதல்ல, அது வீட்டு வாசலெல்லாம் கிடக்கும். ஆனால் அவர் அதை சுத்தத்துக்காக அதை எடுத்து அதை வந்து சோப் போட்டு கழுவி செருப்பை துடைச்சிட்டு இருந்தார். சார் என்ன சார் இந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஏன் செருப்படா, நான் துடைக்காம எவன்டா துடைப்பான்னார்ல, செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுதான் பாலச்சந்தர் சார். அவர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை கூட கற்றுக்கொண்டேன். சுத்தத்தை கற்றுக்கொண்டேன். நீட்டாக இருக்கிறது எப்படி. ஷூட்டிங் போகும்போது ஒரு நாள் தாடி இருந்தால் கூட போய் ஏன்டா ஷேவ் பண்ணாமல் இருக்க அப்படின்னு கேட்குற ஒரு தந்தையின் அன்பு வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட எப்போவுமே பார்க்கலாம். முடி கலைந்திருந்தால் கூட கூப்பிட்டு கேட்பார், ஏன் இப்படி இருக்க, ஏன் டீசெண்டாக இருக்க மாட்டியா, நீட்டாக இருக்க மாட்டியான்னு திட்டுற ஒரு மாணவனாகத்தான் எல்லா நடிகர்களையும் நடத்தினார். கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட இருந்த அவரால் உருவாக்கப்பட்ட அத்தனை பேரும், ரஜினி சார்லேருந்து யாராக இருந்தாலும் அவர் வந்தால் எந்திரிச்சு நிற்கிறதும் சிகரெட்டை மறைப்பதுமாகத்தான் வாழ்ந்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மென்டார், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு குரு, ஆசான் என்று எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுதான் பாலச்சந்தர். ஒரு முறை குற்றாலத்தில் அந்த மலைப்பகுதியில் பாறையில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பின்னாடி அருவி கூட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சடனாக வந்து ஒரு வானவில் வந்தது. வானவில் என்பதே சற்று நேரம் இருந்து விட்டு செல்வது. இப்போ மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் அப்போ கிடையாது. வானவில்னா நிஜ வானவில் தான், ரியல் ரெயின்போ. ஸோ அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு விவேக் வானார். அந்த படத்தில் வந்து என் கேரக்டர் என்னென்னா, எதையாவது பார்த்துட்டு ஒரு 4 வரி ஹைக்யூ கவிதை சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருந்தார் எனக்கு. அப்போது நான் இதுக்கு முன்னாடி ஆனந்தவிடன் பத்திரிகையில் எழுதின சின்ன சின்ன 4 வரி ஹைக்யூக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அதிலிருந்து செலக்ட் பண்ணி அதை என்னையவே பேச வச்சார் இயக்குனர் சிகரம் அவர்கள். ஆனால் இந்த திடீர்னு ரெயின்போவை பார்த்துட்டு கிவா இதை பற்றி ஒரு 4 வரி சொல்லு, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. என்ன 4 வரி, நம்ம என்ன கவி பேரரசு வைரமுத்துவா எடுத்த உடனே கவிதை சொல்கிறதுக்கு, இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நான் அப்படியே யோசித்தேன். என்ன யோசிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார் நீ சொன்னதை யோசிக்கிறேன், என்ன சீக்கிரம் யோசி, 4 வரி சொன்னால் போதும், ரெடியா அப்படின்னாரு. அப்படியே நான் திணறேன், வேர்க்குது. எப்படி 4 வரி? அப்புறம் அவரே சின்னதாக ஒரு குழு கொடுத்தாரு. இந்த வானவில்லுக்கு அர்ஜுனன் வில்லுன்னு சொல்லுவாங்கடா, அதை வச்சு ஏதாவது சொல்ல, ஒரு 4 வரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை அப்படியே நின்றுட்டு இருக்கேன், லைட்டு இறங்கிக்கிட்டே இருக்குது, ஈவினிங் லைட்டு. அப்போது என்ன ஆச்சுன்னா, என்னடா சொல்கிறது 4 வரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மனசுக்குள்ளே ரகுநாத் ரெட்டி சார் என் கிட்டத்தில் வந்துட்டு யோசிச்சே இல்லையா அப்படின்னாரு. ஒன்றும் வர மாட்டேங்குதே சார் அப்படின்னு. நான் உடனே சரி நான் லைட்டிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணுறேன், அதுக்குள்ளே ஏதாவது யோசிச்சுக்கோனாரு. அவர் யோசிச்சே அசிங்கமாக போச்சே. எனக்கு ஒரு ஜிப்பா பைஜாமா, ஒரு தோளில் ஒரு ஜோல்னா பை, என் கேரக்டர் தான் ஒரு கண்ணாடி போட்டிருப்பேன், பத்திரிகையாளன் அடிக்கடி கவிதை எழுதுகிற மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ கொடுத்துட்டாரு. என்ன பண்ணோன்னே கேமரா கொண்டாந்து செட் அப்போ ஏரி ஃப்ளக்ஸ் தானே சார், நீங்கள் ஓட ஆரம்பிக்கும். உடனே ரெடியா, இதுக்கு மேலே என்னால் முடியாதா, இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாதா, லைட்டு போகுதியா அப்படின்ட்டாரு. இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த இன்னமும் ஆச்சரியமாக அந்த ஒரு 5 நிமிஷம் தான் இவ்வளவு நான் சொல்கிறேனே, இது எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்ச விஷயம். அப்போ அந்த வானவில் இருக்குது இன்னமும். இந்த வானவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்தில் இருந்து தேஞ்சிக்கிட்டே வருது, குறைய போகுது, கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடலாம். அப்படியே நிற்கிறேன். ரெடி, ஸ்டார்ட் சவுண்ட், ரன்னிங் சார், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படின்னால அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். வண்ணங்கள் கோர்த்து வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டர் கலரா, அர்ஜுனன். இவர் சொன்ன 3வது வரி வந்து கேபி சாட்டர்தே கடன் வாங்கிக்கிட்டேன். வண்ணங்கள் கோர்த்து வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டர் கலரா, அர்ஜுனன் வில்லெனும் கனவு போஸ்டர்கிறேன். 4வது வரி கேட்குறாரு. எனக்கு 4வது வரி அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட் வரைக்கும் என்கிட்ட இல்லை.
ஆனால் எங்கேருந்தோ வந்துச்சுங்க அந்த நேரத்தில். அதை சொன்னோடனே என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டுன்னு சொல்லிட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார். என்ன சொன்னேன் தெரியுமா? அர்ஜுனன் வில்லன் வண்ணங்கள் கோர்த்து வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டர் கலரா, அர்ஜுனன் வில்லனும் கனவு போஸ்டர், ஆண்டவன் தான் இதற்கு டிராயிங் மாஸ்டர்னு முடித்தேன். முடிச்சோட நானா சொன்னேன்னு எனக்கே தெரிலங்க. அது ஒரு விதமான ஒரு என்லைட்மெண்ட்டு. அது நம்மளை மீறி வர்ற விஷயம். வர வைத்தவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார். இது மாதிரி எத்தனையோ ஆர்டிஸ்டுக்குள்ள உள்ள டேலண்ட்லாம் எடுத்து அவங்கள பரிபூர்ணமாக பரிமளிக்க செய்தவர் பாலச்சந்தர் ஐயா அவர்கள். அவருடைய நினைவை போற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் திரைத்துறையில் நுழையும் போது சாரும் இருந்தாரு, எஸ் பாலச்சந்தரும் இருந்தார். அவங்க பேரை கெடுக்க வேணாமேங்கிற ஒரே நல்ல காரணத்துக்காக தான் மனோபாலான்னு பேரை மாத்திக்கிட்டேன். என்ன மானசீக குருனா அவர் தான். நான் பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணும் போது அனந்த் சார் அங்க பாலச்சந்திர சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க 2 பேரும் சந்திக்கிற இடம் வந்து கமலஹாசன் வீடு. என்ன ஒவ்வொரு படத்திலையும் அரங்கேற்றத்திலேருந்து எல்லா படத்தையும் அவரோட ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறது தான் எனக்கு வேலை இங்க பார்த்துட்டு இருப்பேன். ஆனா சாயங்காலம் ஆனா சாரோட ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்கறது தான் நான் போயிடுவேன். அப்படி எத்தனை படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லு. மறைமுகமா அவர் என்ன ஷாட் வைக்கிறாரு, என்ன எப்படி பண்றாரு அப்படிங்கிறத ஒவ்வொன்றத்தையும் கவனிச்சு என்னுடைய நாளை இது திரையில எப்படி வரும்ங்கிறதையும் நான் கவனிச்சுட்டு வந்திருக்கேன். முக்கியமா ஒரு படத்தை சொல்லணும். 3 முடிச்சுன்னு ஒரு படத்துல ரஜினி சார் வந்து ஸ்டைலர், அவருடைய ஸ்டைலிஷ் வந்து சுத்தமா பக்காவா யூஸ் பண்ண படம் அந்த படம் தான் 3 முடிச்சு. அப்ப ஓப்பனிங்ல எல்லாம் வந்து கமலஹாசன் வீட்லயே அந்த ஷூட்டிங் நடந்தது. அதனால நான் அங்கேயே தெரிஞ்சுட்டு இருந்ததுனால அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஒரு சீனு இவர் உள்ள நுழைவாரு. உள்ள நுழையும் போது கமலஹாசனோட காதலியாக இருக்கவர் கமலஹாசன் இறந்துருவாரு. அதனால் ஸ்ரீதேவி அவர்கள் இவரோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு மாடியிலேருந்து இறங்கி வருவாங்க. அப்ப ஸ்ரீதேவிக்கு 13 வயசு. ஆனா ஒரு பெரிய பெண்மணியாக தெரிய வேண்டும் என்று அவர் என்னன்னா நல்ல கெட்ட போட்டு கொண்டகண்டெல்லாம் போட்டு பெரிய பெண்மணியா மாடியில இறங்கி வருவாங்க. ரஜினிகாந்த் இப்படி நிற்பாரு. அவரை பார்த்தோன்னா டயலாக் தான் 2 டயலாக். ஆனா இதுல ஒரு சின்ன ஆக்ஷன் வச்சிருப்பாரு டைரக்டர். என்ன ஆக்ஷன்னா, பக்கத்துல ஒரு டேபிள் வெயிட் இருக்கும். அந்த டேபிள் வெயிட்டை அவர் கோபத்தை காட்டுற மாதிரி சுத்திக்கிட்டே ஸ்ரீதேவி பார்த்து டயலாக் பேசணும். இவர் சுத்துறாரு, டபக்குன்னு கீழே விழுது, மேல விழுது, எங்க வேணாலும் விழுது. ஆனா இவர் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க, அவருக்கு மட்டும் ஒரு டேபிள் வெயிட் எப்படிங்க கண்ட்ரோல் வருது? அதே தான் ரஜினி சார் சுத்துறாரு. ஆனா அவர் அது அங்க போகுது, இங்க போகுது, எங்க பார்த்தாலும் போகுது. ஆனா அவர் சுத்தி காட்டி நடிச்சு காட்டுறல்ல, ஃபுல்லா கையை செய்யறத கண்ணை பார்க்கணும், கண்ணை சிமிட்டக்கூடாது, டயலாக் அப்படியே தெளிவா இருக்கணும், ஸ்பஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வராரு. மொத்தம் 13 டேக் எடுத்தாங்க. 13வது டேக்கு தான் ஓகே ஆச்சு. அன்னைக்கே தெரிஞ்சது ரஜினி அவரை எவ்வளவு அளவு பிக்கப் பண்ணி அவருடைய ஜூஸை மொத்தத்தையும் உள்வாங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்டாரா வரப்போகுதுங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. அடிக்கடிக்கு கேபி சார் வந்து மோகனிடம் சொல்லி ஜானு கொஞ்சம் கூப்பிடுவான்னு உடனே கூப்பிடுவான். அவனோட குரலே வந்து அது ஒரு சந்தோஷத்தில் கூப்பிடுவான். சார் சார் உங்களை உடனே வர சொல்வார் பக்கத்தில் இருந்தேன்னா. எங்கள் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் போயிடுவேன். அந்த டைமை நீ கரெக்டாக கீப்பப் பண்ணுறியான்னு சொல்லி பெருமை பேப்பார். அவருக்கு மனக்கவலை இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் அவருக்கு அருமருந்தாக விளங்கியது நான் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீ வந்தாலுமே எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு அவருடைய உள்ள கிடக்கைய ஒளிவும் மறைவு இல்லாமல் சொல்லுவார். அது நிறைய இருக்குது. ஆனால் சிலது மட்டும் சொல்லலாம், சிலது சொன்னால் நல்லாவும் இருக்காது. எனக்கு வந்து நான் பாரதி ராஜா சார் வச்சு படம் பண்ணியிருக்கிறேன், மகேந்திர சார் வச்சு பண்ணியிருக்கிறேன், பாலு மகேந்திர வச்சு பண்ணியிருக்கிறேன். பாலச்சந்தர் சார்கிட்ட பண்ணலையே என்ற ஒரு ஏக்கரில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு மன்மதியில் எடுக்கலாம் ஏன்னாரு. அது எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நேரத்தில் போயிட்டு நான் அவர் ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன். யோ
என்னையா 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, அந்த சம்பளமே வாங்கினது இல்லையா, இது அட்வான்ஸாக கொடுக்குறியான்னாரு. அப்படி ஒரு சந்தோஷத்தில் மிகுந்தார். அவருடைய மனக்கவலை, அவர் மகனுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த நிகழ்வில். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், அவருக்கு வந்து ஒரு பெரிய உதவிடும் உற்ற துணை யாருன்னா மோகன் தான். அந்த பையனை வந்து அவன் வந்து வயது கடந்து திருமண வயதை கடந்த பிறகு கூட அவருக்கு வந்து ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய பணிவிடை அவன் செய்த பாங்கெல்லாம் நானே ஒரு நாள் கோவப்பட்டு சார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இந்த பையனை என்ன இப்படியே விட்டுருக்கீங்க, கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? மறுவாரம் என்னை கூப்பிட்டான், மறந்து எனக்கு சாரணி அடிச்சா மாதிரி இருந்துதியா நீ கேட்டது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவனுக்கு ஒரு இல்வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி அவன் வந்து அதாவது அவரோடவே வாழக்கூடியவன், அவர் இல்லைன்ற போது அவர் உருவாக்கி அந்த துணையாரோடு அவன் வாழும்பொழுது அது ஒரு பெரிய உற்ற துணை. ஆனால் சமுத்திரக்கனிக்கும் அவருக்கும் ஒரு பரிச்சயம் இருக்குதுன்றது வந்து எனக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் தெரியும். மோகனை வந்து வச்சு வாழணுன்றது வந்து அவனுடைய கோபம், அவருக்கு மேலே ஒரு கோபக்காரன். அப்படிப்பட்டவன் வந்து நிறைய பேர் அவர் இறந்த பிறகு எல்லாருமே கூப்பிட்றாங்க, மிக பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்றாங்க. அவன் யாருக்கிட்டையுமே போகலை. என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டான். நான் சொன்னேன், நீ இங்கே பணியாற்ற வேணாம், நீ உன் வழியில் போ, உனக்கு என்னைக்கு எப்போ எது வந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னேன். ஆனால் இப்போது அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நீரூற்று, குளிர்ந்த நீரூற்று, கோடையிலே இலைப்பாட்டி கொள்ளும் குழி தருவாக சமுத்திரக்கனி தம்பி இருக்கிறாரு. தம்பி அவன் கொஞ்சம் கோபக்காரன், ஆனால் அவனை நீ வந்து பக்குவமாக ஒரு குழந்தையாக நினச்சிக்க. உண்மையானவன், அவனை விட உண்மையான ஒரு விசுவாசி உலகத்தில் எவனுமே கிடையாது. வடநாட்டில் ராஜ் கபூர்னு ஒரு நடிகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நீண்ட காலம் வாழ்ந்தவர், அவரே கதவசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணவர், மிகப்பெரிய தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ. அவர் சென்னை வந்தபோது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சென்னையில் நான் வங்கத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் சத்யஜித் ரே அவரை சந்தித்தேன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல் ஒரு மகத்தான கேபி அவர்களை நான் இங்கே சந்திக்கிறேன் என்று பாலச்சந்தரை பற்றி ராஜ்கபூர் அவர் சொன்னார்கள். 61 பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். 61 கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஃபால்கே ஆரம்பித்து, பத்மஸ்ரீ ஆரம்பித்து 9 தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறாரு, 12 ஃபில்ம்ஃபேர் விருதுகளை வாங்கியிருக்கிறாரு. 100 படங்களுக்கு மேல், ஒன்று கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு என்று 100 படங்களுக்கு மேல் இதில் சம்பந்தப்பட்டவர். அந்த மனிதனுக்கு தியேட்டரில் கேபி அப்படின்னு பேர் போட்டால் மொத்த தியேட்டர் எழுந்து கைதட்டும். அதுக்கு முன்னாடி அப்படி கைதட்டு பெற்ற ஒரே வந்து ஸ்ரீதர் அவர்கள் தான். சிவாஜி, எம்ஜிஆர் அவர்கள் உச்சத்தில் இருந்தபோது அப்படி கைதட்டில் வாங்கின முதல் மனிதர் ஸ்ரீதர் அவர்கள். அதுக்கு பிறகு கேபி அவர்கள் தான். கேபின்னு டைட்டில் பேர் போட்டால் எழுந்துன்னு கைதட்டுவாங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் 42 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் படுத்து விட்டார். அதுக்கப்புறம் எழுந்தும் 42 வருஷங்கள் திரையுலகத்துக்கு பாடுபட்டார். அது மாதிரி ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மகத்தான மனிதன் நினைவாக அவருடைய நிழல் போல் வாழ்ந்தவங்கள் இங்கே இந்த பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தை துவக்கியிருக்கிறார்கள். பாபு பற்றி சொல்லணும். பாபுவோட அப்பாவுக்கு வந்திருக்காரு, 94 வயசு தாண்டிய வீரையா அண்ணன் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாரு. 1966 67 படம் ரிலீஸ் ஆச்சு கந்தன் குன்னையில். முருகன் வேடத்திற்கு மேக்கப் டெஸ்ட் போடுறதுக்கு என்னை முதல்ல வந்து கூட்டிகிட்டு போனது வீரையாண்ணன் தான். இப்போ ஏபி நாகராஜனுடைய பல படங்களுக்கு இருந்தவர், இப்போ சோசாருடைய இதய கனியாக இருந்தவர். இப்போ 94 வயதில் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். அவருடைய மகன்தான் இந்த பாபு. அப்பா போலவே அவனும் வந்து பாசக்கார மனிதன். அந்த கேபிஆருடைய நிழல் போல் இருந்தவன், ராம் பக்தர் அனுமன் போல் இருந்தவன். அந்த பாபுவுக்கும், டிரைவர் பழனிக்கும், கண்ணையன் போன்றவர்களுக்கும் அவங்க இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலச்சந்தர் சார் வந்து ஜமீன்தார் வீட்டு பிள்ளையோ அல்லது பேராசிரியர்கள் வீட்டு பிள்ளையோ இல்லை. அது நன்னெல்த பக்கத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நல்லமாங்குடின்னு ஒரு சின்ன ஊர். அப்பா வந்து கணக்கு பிள்ளை, மாதம் 18 ரூபா சம்பளம், அதில் தான் அந்த குடும்பம் நடக்கணும். அப்படி ஒரு ஏழை குடும்பம் தான் அது.
சின்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போதே இவர் நாடகம் போடுறாரு. ஒரு 7, 8, 10 வயசுக்குள்ளே நாடகம் போட்டு நாடகம் போட போகிறான்னு தெரிஞ்சோன்னா முதல் அடி இவருக்கு தான் காதை பிடிச்சிட்டு போய் அப்பா அடிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்ந்தோடனே அப்பா அடிக்க முடியாது. ஸ்கூலில் சேர்ந்தோடனே ஹஞ்ச் பேக் ஆஃப் நாட்டர் டேம் அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கேரக்டர் பண்ணி முதல் பரிசு வாங்குறார். அதுக்கப்புறம் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் பிஎஸ்சி படிக்கிறாரு. படிக்கும்போது 4 ஆண்டுகளில் ஹாஸ்டல் தங்கிட்டு நிறைய நாடகங்கள் போடுறார். படிப்பு முடிஞ்ச உடனே சென்னை அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸுக்கு அப்ளிகேஷனை போடுறாரு. அப்ளிகேஷனை போட்டுட்டு சும்மா ஏன் இருக்கணும்ட்டு முத்துப்பேட்டைன்னு பக்கத்தில் வேதாரண்யம் பக்கத்தில் முத்துப்பேட்டைன்னு ஊரில் போய் கணக்கு வாதியாராக மாதம் 80 ரூபா சம்பளத்தை 1 வருஷம் அங்கே வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் வந்து 13 ஆண்டுகள் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. இந்த ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது தான் மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஆங்கிலத்தில் எழுதி ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ் இல்லை, ஆங்கிலத்தில் மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தை எழுதி 45 நிமிஷம் அந்த மேஜர் சந்திரகாந்த் தான் பாலச்சந்திரே நடிக்கிறார். இதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ஐஎஸில் நம்ம ஸ்ரீகாந்த் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. திருவண்ணிக்கேணியில் ஒரு தோப்பு தெருன்னு ஒரு இடத்துல 10 அடிக்கு 10 அடி ஒரு சின்ன அறை இருக்குது. இவருக்கு கேபி சாருக்கு ஒரு ஓட்டர் சைக்கிள் ஒன்று இருக்குது. அந்த ஓட்டர் சைக்கிளில் இங்கேருந்து திருவல்லிக்கேணி போய் தோப்பு தெருவில் அந்த சைக்கிளை வெளியில் பூட்டிட்டு ஸ்ரீகாந்த் ஆஃபீஸ் போயிடுவார். இவர் உள்ளே உட்காந்து தான் அங்கே தான் இந்த மேஜர் சந்திரகாந்த் எதிர்நீச்சல் 2 நாடகங்களையும் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து தான் அவர் எழுதுகிறார். திரும்ப வந்து நாடகமாக போடலான்னு போகும்போது முதல் போட்டது நாகேஷ் எப்பவுமே அங்கே ஆஃபீஸ் வந்து போயிட்டு இருப்பார். நாகேஷை வச்சு சர்வசுந்தரம் போடுறாரு, அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி போடுறாரு, நீர்க்குமிழி போடுறாரு, எதிர்நீச்சல் போடுறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிவாஜி உச்சத்தில் இருக்கிறாரு, சொந்த நாடக கம்பெனி இருக்குது. சகசநாமம் சேவா ஸ்டேஜ் நாடக கம்பெனி வச்சுருக்கிறாரு. இந்த மனோகர் வந்து புராண நாடகம் போடுறாரு. கலக்கிட்டு இருக்காங்க தொழில் நாடகங்களை. அதையும் மீறி ராகினி ரிக்ரியேஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி நாடகம் நடந்துச்சுன்னா பக்கத்தில் எந்த தியேட்டரும் காலியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக அவங்க நாடகம் போடுவாங்க. நாடகம் போட்டு அப்புறம் எதிர்நீச்சல் போடும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு கதாநாயகியாக ஒரு அழகான பொம்பளை போட்டா பேட்டரும் போது மேஜர் சுந்தரராஜன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து வீடு வீட போய் மெக்கானிக் ஒரு சூப்பரண்டாக போய் வீடு வீட டெலிஃபோன் ரிப்பேர் பண்ணுறவர். சவுக்கார் அம்மா எனக்கு பழக்கம் இருக்குது, நான் கூட்டி வரட்டோம்னா இது முடியுமா ஐயானா கண்டிப்பாக அந்த அம்மா இது வந்து சினிமாவில் நடிக்கிற மாதிரி டேக் 2 டேக் 3 பண்ண முடியாதும்மா, நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து சின்ன குழந்த மாதிரி அந்த அம்மா உட்காந்து அந்த எதிர்நீச்சல் நாடகத்தில் பட்டு மாமியாக அந்த நீங்கள் அந்த என் வயசில் கொஞ்சம் பேர் இருப்பீங்க, பட்டு மாமி உட்காந்துட்டு அந்த மடிசா புடவை கட்டி அந்த கெண்டைக்காய் தெரிய மாதிரி மேலே நடப்பாங்க, பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த அம்மா. அந்த எதிர்நீச்சல் நடிக்கும்போது நான் உயர்ந்த மனிதன் படத்தில் அந்த அம்மா கூட நடிச்சிட்ருக்கேன். அம்மா உங்கள் நாடகம் பார்க்கணும்னா நீ வா, ராஜா அண்ணாமலை மரத்தில் இருக்குன்னாங்க. நான் இங்கேருந்து புறப்பட்டு அண்ணாமலை போய் 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு க்ரீன் ரூமில் போய் அந்த அம்மா பார்த்தேன். வந்துட்டிங்களா நாடகம் பார்க்கு, டிக்கெட்டுக்கு காட்டினான பார்த்தேன். 10 பைத்தியக்கார 10 ரூபானா கடைசி ரூபா மூஞ்சியே தெரியாது, நீ சும்மா சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்து அந்த நாடகத்தை அந்த அம்மா பார்க்க சொன்னாங்க. ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து பார்த்தேன். அந்த மாடிப்படி மாதுன்னு ஒரு கேரக்டர் நாகேஷ் பண்ணுவார். அந்த ரிட்டையர்டு தாஸ்லா கேரக்டர் சுந்தரராஜன் பண்ணுவார். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எதானீங்க நீ கற்பனையே பண்ண முடியாது. அந்த மாடிப்படி மாது நடிப்பை பார்த்துட்டு நைட்டு பூரா தூங்காமல் நம்ம இதை மூஞ்சி வச்சு ஊரை ஏமாற்றிட்டுருக்கணும், இதை வச்சு பிழைக்க முடியாதுன்னு சொல்லி நானே சொந்தமாக நாடகத்தை ஒரு 2.5-3 வருஷம் போட்டு அது போதாதுன்னு முடிவு பண்ணி மேஜர் சுந்தரராஜன் அவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா பூரா போய் 1000 நாடகங்கள் நான் போட்டேன். அதுக்கப்புறம் இவர் நவகிரகம் நாடகம் பண்ணார். நாடகம் போடும்போது சவுக்காரமாக விலையிட்டு மனோரமா வந்து நவகிரக நாடகத்தில் நடிக்கிறாங்க. அப்போது தவிர்க்க முடியாமல் நாகேஷ் அவர்களுக்கு மனோரமாவுக்கு சின்ன ஒரு உரசல் இருந்த காரணமாக அது படம் எடுக்கும்போது மனோரமா அவர்களுக்கு அந்த வேஷத்தை அவர் கொடுக்க முடியல. அதுக்காக குமுதத்தில் ஒரு தொடர் எழுதுகிறாரு, மனோரமாக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நாடகத்தில் நீங்கள் தான் நடிச்சிங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையை உங்கள் படத்தை போட முடியும், நான் மன்னிச்சுங்கன்னு பகிரங்கமாக குமுதத்தில் இருந்து எழுது. எவ்வளோ பெரிய மனுஷன் நினச்சிப்பாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 1965 ஒரு நீர்க்குமிழி படம் எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே பூரா எல்லா ஊர் பூரா மிக்ஸ் ஆகி போச்சு. 1965 நீங்கள் ஏபி ஸ்டுடியோ போனீங்கன்னா அங்கேருந்து ரைட்டை திரும்பினா வெறும் காடு. ஆல்மோஸ்ட் ஒரு அங்கங்கே பாக்கெட்டாக 4-5 வீடு இருக்கும். நேராக 1 கிலோமீட்டர் போனேன், ரைட் சைடில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், ஆலமரத்தில் ஒரு யானை கட்டியிருக்கும், பக்கத்தில் ஒரே சிங்கிள் ஃப்ளோர் இருக்கும். அதுதான் ஏகே வேலனுடைய ஸ்டுடியோ, அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு பேர். இப்போ அந்த இடமெல்லாம் தேடணும். நீங்கள் அந்த ஸ்டுடியோவில் போகணுன்னே இவர் கூப்பிட்டு நீர்க்குமிழி வந்து நீ தான் டைரக்ட் பண்ணுற அப்படிங்கிறாரு. டைரக்ட் பண்ணி எல்லாம் செட்டப்பெல்லாம் பண்ணோன்னே வழக்கம் போல் நம்ம சென்டிமெண்ட் ஆடுன்னு சொல்லணுமா, அது என்ன என் பேர் நீர்க்குமிழின்னு வைக்கிறேன். நீர்க்குமிழின்னு இங்கே குமிழி இருக்குது, அடுத்த செகண்ட் உடஞ்சி போகுது. அல்ப விஷயத்துக்கு போய் நீர்க்குமிழி அதில் பெயர் வைக்கிறீங்க. இப்போ முதல் பாட்டு ஆடி அடங்கும் வாழ்க்கை அடையோ, என்னையா கொடுமை பண்ணுறீங்க.
ஆடி ஆடுங்க அவசரமான டைட்டில் ரெண்டே வச்சுக்க ரெண்டே மாற்றியானாங்க. ஏகே வேலன் உயிரே போனாச்சு ரெண்டே மாற்ற மாட்டேன்னு சொல்லி படம் எடுக்கிறார். அப்படித்தான் மொதல் படத்தில் அவர் பண்ணார். கேபி சார் லைஃப்பில் நீங்கள் தவிர்க்கவே முடியாதவங்க 3 பேர். ஒருத்தர் நாகேஷ், இன்னொருத்தர் கமல், இன்னொன்று ரஜினி. மற்றவங்கெல்லாம் இருக்காங்க, பட் இந்த 3 பேர் நீங்கள் யாருமே தவிர்க்க முடியாது. ஏஜி சாஃபி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை நான் சொன்ன மேஜர் சந்திரகாந்த் ஆங்கில நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். அந்த காலத்தில் நாகேஷ் வந்து தாமரைக்குளம்னு படம் நான் 58 இருந்துச்சு. நான் தாமரைக்குளம் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நெஞ்சிருவலாளத்தை வந்து பிரமாமான கேரக்டர் பண்ணி நாகேஷ். அந்த படம் தான் பார்த்தா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அவன் பயங்கர தாகம் இருக்குது நாகேஷுக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனால் மெல்லிசைலாம் விட மாட்டார். சும்மா ஒரு ப்ளூ பர்தா அவரை கட்டிட்டு ஒரு 40 மினிட்ஸ் டைம் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஒன் ஆக்ட் பண்ணுவார், மோனோ ஆக்டிங் பண்ணுவார் நாகேஷ். அப்படி பண்ணப்பட்டு டே பாலு எனக்கு ஏதாவது குடியாதையா ஒன்று கஷ்டப்பட்டு அவங்க முதல் சர்வசுந்தரம் அதை போடுறாங்க. சர்வசுந்தரம் போட்டாங்க. அப்போ படிச்சு உங்களுக்கு தெரியும், எல்லா நாடகம் போட்டு உச்சத்துக்கு போயாச்சு. நாகேஷ் வழியாக நான் நடித்து கொண்டிருக்கின்றேன், என் வழியாக நாகேஷ் சிந்திக்கிறான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவங்க அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்து, எதுக்குமே ஒன்று உண்டு இல்லையா, ஒரு ரொம்ப நெருங்கிட்டால் பிரிவுன்னு வரும் இல்லவா, அந்த மாதிரி விதிவசமாக ஒரு பிரிவுன்னு வந்தது. வெள்ளி விழா நான் ஒரு படம் எடுக்கிறாரு. ஜெமினி கணேசன், ஜெயந்தி இந்த பக்கத்தில் வாணிசீல நடிக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் முதல் நாள் ஷூட்டிங்கு. நாகேஷ் கூட இருக்கணும். 9 ஆச்சு 10 போனால் எங்கேயா நாகேஷ் அப்படின்னா, நாகேஷ் வந்து எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் ஷூட்டிங் இருக்கேன்னாங்க. ஷாக் ஆகிட்டார் அவர். நாகேஷ் வேறு பேபி வேறு இல்லை, அப்படி ரத்தமும் சதயமாக இருந்தவங்க எங்கடா போயிட்டான்னா அவங்க மாதிரி எம்ஜிஆர் படம் ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா எந்த காரணத்துக்காக போனாங்க பற்றி அவருக்கு விசாரிக்கவே இல்லை. ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி மறுநாள் தேங்காய் சீனிவாசன் அவரை சொல்லி வெளியில் அடைக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தேங்காய் சீனிவாசன் தான் கேபி படங்கள் நடிச்சிருந்தார். 3 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் நண்பர்கள் ஐயோ ரத்தமும் சதயமாக இருந்தாலுங்க ஏன் இனி அவன் நியாயம் இல்லை, நீ தயவுசெய்து நீங்கள் நாகேஷ் கூப்பிடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு 3 நாளுக்கு பிறகு அபூர்வ ராகங்களிலே திரும்பவும் நாகேஷை அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்புறம் கமல் வந்து அவர் கொண்டு போய் வெள்ளி விழா படப்பிடிப்பின் போது தான் ஜெமினி கணேசன் வந்து ஒரு டீனேஜ் பையன் மீசையில் வரல அந்த பையனுக்கு கொண்டு போய் கமல்ஹாசன் அறிமுகத்து வைக்கிறார். நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், குழந்தை நட்சத்திரங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கமல், ஸ்ரீதேவி 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா சச்சுமா எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தா ஒரு சின்ன பொண்ணுமா இருக்குது. சச்சு பெருசாக வர முடியல. குட்டி பத்மினி டூவல் ரோல் பண்ணுவேன் குழந்தையின் தெய்வத்தில், அந்த மாதிரி பெருசாக வர முடியல. பேபி ஷாலினி, பேபி ராணின்னு குட்டி பாப்பா நடிச்சது. குழந்தை அடிச்சதுக்கு பெருசாக வர முடியல. இந்த 2 பேர் தான், கமல், ஸ்ரீதேவி 2 பேர் தான் வர முடியுது. இந்த மனிதனை கொண்டு போய் இந்த இளைஞனை கேபி சார்கிட்ட அறிமுகப்படுத்தினார். சரி வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அரங்கேற்றம் முடிஞ்ச உடனே 3 முடிச்சு அவர்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் 4 படங்களில் உனக்கு புக் பண்ண சொல்லி போடுறாரு. அரங்கேற்றம் படத்தில் 34 நாள் கமல் நடிச்சிருக்கிறாரு. சம்பளம் அதிகமாக 500 ரூபா, வெறும் 500 ரூபா. தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட கமல் அசிஸ்டண்ட்டாக இருந்து எனக்கு வெள்ளிக்கிழமை படத்துக்கு எனக்கு டான்ஸ் அசிஸ்டண்ட் கமல்ஹாசன். தங்கப்பன் மாஸ்டர் தான் ஜெயிலில் மெயின் மாஸ்டரு. அது ஒரு 2 நாளைக்கு ஒரு சாங் முடிச்சோன்னா 2000 ரூபா பணம் கிடைக்கும் கமல்ஹாசனுக்கு. 34 நாள் நடிச்சிருக்காரு. வெறும் 500 ரூபா பணம். பாலகிருஷ்ணன்கிட்ட பார்த்து, சார் என்னுடைய தகுதியே இந்த 500 தான். ஆனால் உன் தகுதி பல ஆயிரம் லட்சம் இருக்குது, ஆனால் இந்த படத்தில் பேசாமல் வாங்கிக்க அப்படின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப தம்மத்தூண்டு போய் நான் இருக்கேன் சார், ஒரு வில்லன் டைப் வேஷமே தாங்குவானா அப்படின்னாரு. டேய் பாடுறா, உன்னை தாங்குவான்னு கேட்குறாங்கடா. ஒரு சிவாஜியாக இருக்கிறாரு, இன்னொரு சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வரணும், நீ வருவடா, தைரியமாடா அப்படின்னு சொல்லி அது டேப் டான்ஸ் ஆடுவார். கமல்ஹாசன் டேப் டான்ஸ் ஆடுவான். அது வந்து கன்னி பெண்களை கவர்ற இளைஞர் இல்லை, எங்கள் மாதிரி ஆள்களையே கவரக்கூடிய ஆணர்களே கவரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பையனால் கமல் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அபூர்வங்களில் இந்த மிருதங்க வாசிப்பார். சுப்புடு வந்து பயங்கரமான விமர்சகர். அது கர்நாடக சங்கீத கச்சேரிக்கெல்லாம் போய் விமர்சனம்னா சுப்புடு மாதிரி விமர்சனம் யாருமே பண்ண முடியாது. வைஜெயந்திமாலா 84 வயசு அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வைஜெயந்திமாலாவுக்கு நான் சொல்கிறேன் 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய கண்களிலே நீரோட்டம் போய்விட்டு என்ன கொடுமையான ஆள் சார் அந்த ஆள். கண்களில் வாட்டரி சப்ஸ்டன்ஸ் போயிடுச்சாம எப்போ 50 வருஷம் முன்னாடி அப்படி எழுதி குடும்பம் பண்ணுறாள். அந்த ஆள் சொல்கிறாரு, எம்எல் வசம் மாதிரி பொண்ணு ஸ்ரீவித்யா, அவன் வந்து தொடையில் தாளம் போட்டு படும்போது தப்பாக தாளம் போடுறான். ஆனால் கமல்ஹாசன் 1 வாரம் மிருதங்கம் பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த ஃபிங்கர் சிங்க் பிரமாணம் பண்ணுறான் அப்படின்னு அப்போவே அந்த கேபி வந்து அந்த பையனை பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மரோ சித்ரா பண்ணுறாங்க. மரோ சித்ரா படம் பண்ணும்போது
எல்லா ஊர்லேயும் மொழி இருக்குது. திருநெல்வேலிக்கும் தனி மொழி இருக்குது, கோயம்புத்தூருக்கும் தனி மொழி இருக்குது, தஞ்சாவூர்காரங்க தனி மொழி இருக்குது, மெட்ராஸுக்கு ஒரு பாஷை இருக்குது. இந்த 4மே தமிழ் தான். 4க்கும் வித்தியாசம் இருக்குல்ல, உச்சரிப்பு வித்தியாசம். அது மாதிரி ஆந்திராவில் 4 வித்தியாசமான மாவட்டங்களில் எப்படிலாம் தெலுங்கு பேசுவாங்களோ அதை பூரா தயார் பண்ணி மனப்பாடம் பண்ண சொல்லி 300 அடி ஒரே ஷாட்டில் கமல் நடித்து கட்டியிருக்காரு. அந்த படம் வந்து மரோ சைத்ரா தமிழ் 800 நாட்கள் சென்னையில் வந்து 800 நாட்கள் அந்த மரோ சைத்ரா படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் விருமாண்டி படம் போயிட்டும்போது கேபி சார் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாரு. டேய் ரொம்ப வேகமாக போகிறேன், உனக்கு ஸ்பீட் பிரேக்கரை போடணும், ஸ்பீட் பிரேக்கரை போடண்டா உனக்கு அப்படிங்கிறாரு. அவர் ஏற்போடு பேசும்போது ஸ்பீட் பிரேக்கரை போட்டு பயந்துட்டோம்னா நம்ம காணாமல் போய்டும், அதெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ குமுதத்தில் தொடர் எழுதும்போது கடத்தூர் கண்ணம்மா முதல் கல்யாணராமன் வரைன்னு இவர் தொடர் ஆரம்பித்து கமல் எழுதிட்டு வர்றாரு. அப்போ உடனே கேபி சொல்லிவிட்டு, நீ அவ்வளோதானாடா, நீ அவ்வளோதானா, கல்யாணம் முடிஞ்சிடுவா நீ மட்டையா திட்டிருக்காரு. உடனே அடுத்த வாரம் தொடர் நிறுத்திட்டார். அந்த இளைஞன் தான் என்று கமல் 60 என்று உச்சம் தொட்டு உலக நாயகன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கார். அதுக்கு கேபி அவர்களுடைய ஆசிய வரம். இந்த மனிதன் இல்லை என்றால் அந்த வைரத்தை யாருமே பட்டை போட்டிருக்க முடியாது. அதுக்கப்புறம் கருப்பு வைரம். ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ரஜினி படிச்சுட்டு இருக்கிறாரு. 2 வருஷம் முடியுது. காம்ப்ளெக்ஸ்னால் உச்சக்கட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ரொம்ப நடுக்கத்தில் இருப்பார் ரஜினிங்க. மேடையில் சொல்லக்கா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளவு பயந்த ஒரு நடிகர் ரஜினி. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு கேபி சார். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அப்படின்னு ரஜினி கேட்குறாரு. த ஆக்டர் ஷுட் நாட் ஆக்ட் அவுட் சைட் அப்படிங்கிறார் பாலச்சந்தர். உடனே கலாகேந்திரா ஆஃபீஸுக்கு ரஜினியை வர சொல்கிறாரு. ஏதாவது நடிச்சு காட்டுறா அப்படிங்கிறாரு. கட்டபொம்மன் டைலாக் நடிச்சு காட்டுறாரு. அதை ஒரு சிவாஜி இருக்கிற நீ ஏன் பண்ணுற, நீ ஒரிஜினலாக பண்ணு அப்படின்னோடனே வேகமாக 3 தடவை போய் வந்தோடனே, நீ வேகமாக நடக்கிறது நல்லா இருக்குது, வேகமாக திரும்புறது நல்லா இருக்குது, வேகமாக பேசுறது நல்லா இருக்குது, கொஞ்சம் தமிழை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வேஷம் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா, எனக்கு வில்லன் வேஷம் தான் சார் பிடிக்கும்னு. ஏன் ஹீரோ பிடிக்கணும், ஹீரோவில் என்ன சார் இருக்குது, திங்கிங் பாருங்க அப்படின்னு. ஒரு வெரைட்டி பண்ணோம்னா வில்லன் வேஷம் தான் பண்ண முடியும். நான் வில்லன் வேஷமே பண்ணார் சார். சரி முதல்ல வில்லன் வேஷம் பண்ண அப்புறம் ஹீரோ பண்ணலாம்னு 3லேயும் வில்லன் வேஷம் கொடுக்குறாரு. அபூர்வ ராகங்கள் ஒன்று, அடுத்தது 3 முடிச்சு அவர்கள் 3லேயுமே வில்லன் வேஷம் கொடுத்து 3 படத்துக்கு புக் பண்ணிடுறாங்க. அபூர்வ ராகங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் வந்து சைலண்ட் கேரக்டரு அந்த மெயின் கேட்டை திறந்த உடனே அங்கேருந்து தாடியோ லோ ஆங்கிள் வச்சுருப்பாங்க. திறந்தால் பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த தமிழ் திரை உலகமே அந்த கலைஞனை வா என்று வரவேற்பது போல் அந்த கதவை திறந்த உடனே அப்படி ஜனங்க கைதட்டுவாங்க. அப்படி ஒரு சைலண்ட் ஷாட்டில் எடுத்து முதல்ல ரஜினியை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து 3 முடிச்சு ஏற்காடில் ஷூட்டிங் வச்சுருக்காங்க. ஏற்காடில் ஷூட்டிங்னா அவருக்கு சர்மான ஒரு இப்போ ராஜேஷ்கெலாம் அந்த சர்மான ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். அவன் ரூம் நைட்டு 12 மணிக்கு தம் அடிச்சுட்டு நான் ரஜினி போய், சார் நான் தாங்குவேன் சார் இந்த வேஷத்துக்கு, நான் தாங்குவேன், டே நீ தாங்கப்படா படுறா அப்படின்னு. மறுநாள் சார் 12 மணிக்கு, சார் நான் இந்த வேலை தாங்குவேன் சார், டே தாங்க முடியாமல் ஒரு நாள் நைட்டு மிட் நைட்டு நல்லா அசன் தூங்கும்போது 7 பிள்ளை நான் தாங்குவேன் கேட்டோன்னே கேபி சார் ஒன்று இவனுக்கு ரூம் மாற்றுக்கு சார், இல்லைன்னா எனக்கு ரூம் படுறது சாவடிக்கலாம் சார் அவன் அப்படின்னு. இப்போ திடீர்னு பார்த்தா வித்தியாசமாக சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்ட்டு 2 வாட்ச் பண்ணிட்டு சர்மா சார் இவன் டிஃப்ரெண்ட்டாக சிகரெட் பிடிக்கிறான் சார் அப்படின்னா, டே பிடிச்சி காட்டுறா அப்படின்னா, சார் சிகரெட் இல்லைண்ணா போய் சொல்லாத, இத்தனை வெரைட்டியாக நீ தம் அடிக்கிறேன் சிகரெட் கதை அப்படின்னு பாக்கெட்டில் கேபி சார் ரஜினி பாக்கெட்டில் விட்டால் சிகரெட் இருக்குது போட்டா டே போட்டான்னு சொல்லிட்டு பிடிக்க சொல்லி அந்த அப்படி தூக்கி வீசி அந்த வாயில் சிகரெட் பிடிக்கிற விஷயம் குச்சி உடைக்கிற விஷயம் பார்த்து வெரைட்டியாக பண்ணோன்னு நம்ப மாட்டேங்க. ஒரு 10-12 ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் போட்டுச்சு படம் பூரா சேர்த்துக்காரு அந்த படத்தில். 3 முடிச்சு பார்த்தீங்கன்னா படம் பூரா வந்து டிஃப்ரெண்ட்டாக சிகரெட் தூக்கி போட ரஜினிகாந்த் ஸ்டைல்னே பேர். அப்போ அந்த மாதிரி சிகரெட் போட வச்சு அதை பண்ணார். அடுத்தது அவர்கள் வந்து கொடூரமான அவெல்லாம் கேட்டவங்க தெரியும் இல்லையா. படத்தில் வந்து தாங்க முடியும் கொடுமை தாங்க முடியாமல் சுஜாதா வந்து தாலியை கட்டி உண்டியில் போட்டு போய்வாங்க. அந்த படத்தில் என்ன ஷாக்கு தாங்க முடியல. அப்படி ஒரு படம் எடுத்தார். இவன் கொடுமையை தாங்கிற ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. அந்த குழந்தைய எடுத்து தன் குழந்தைய குரூரமாக வந்து இருணையம் கேரக்டர் மாதிரி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று கடிச்சிடும். அதை சஜஸ்டிவ் காட்டுவாங்க. இப்படி சிரிச்சுட்டே வந்து அப்படின்னு திரும்பணும். அதான் ஒன்று கடிச்சிட்டாமா. சிரிச்சுட்டே வந்து டக்குன்னு திரும்பினான்னா இவனுக்கு வரவே இல்லை, ரஜினிக்கு வரவே இல்லை. 3 தடவை சொல்லிப்பாட்டு டே இந்த பயலுக்கு வராதுறான் அந்த ஜெய்கணேஷ் கூப்பிட்றான் இவ்வளோன்னா நடுக்கிட்டாரம்மா. ஐயோ அடுத்த ஷாட் நீ ஒழுங்காக பண்ணலாம் ஜெய்கணேஷ் வந்துடுவான் அப்படி மிரட்டி அந்த ஷாட் எடுத்தார். அப்படி இல்லாமல் எடுத்தவர் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கருப்பாக இருக்க வருத்தப்படாத, கருப்பு வைரம். தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டம் இந்த பின்னாடி அலைய போகிறாங்க, தமிழ்நாட்டை கலக்க போகிறான்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பாருங்க. 3 முடிச்சு படம் இருக்கும்போது தமிழ்நாட்டை கலக்க போகிற கருப்பு வைரம் என்று அந்த மாதிரி அப்பவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அவர் 100வது படம் ராகவேந்திரா பாலச்சந்தர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. என்னையும் நடிக்க சொன்னாங்க, நான் நடிக்க மாட்டேன்ட்டேன், அந்த கெஸ்ட் ரோல் பண்ண முடியாட்டேன் நான். அந்த படம் எடுத்தாங்க, படம் முடித்து முத்துராமச்சந்தர் டைரக்ட் பண்ணார். அவருக்கு ராகவேந்திரோட பக்தர் இவர், எனக்கு ரொம்ப பிரியப்பட்டு 100 படம் பண்ணாங்க. படம் ஏன் போகலன்னா, ரஜினி ஃபேனுங்கிறவன் வந்து நல்ல சீ போட்டு வாரிட்டு கைவிட்டு அப்படி கலைச்சி விட்டா தானே ரஜினி வரும் உங்களுக்கு. இவர் விக்கனை வச்சு நாமத்தனை போட்டு இப்படியே பார்த்தோன்னே தலைவர் விக்கை கலைக்கவே இல்லை படம் பூரா அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு விக்க கலைச்சா தான் ரஜினி வருவார். அவர் என்ன பண்ணுறாரு, மாறு வேஷம் பண்ணிட்டாருப்பா. படம் பூரா நாமத்தை போட்டு உட்காந்துன்னு தலைவர் விக்கெட் கலைப்பாடம் கலைக்கலைன்னாங்க. படம் அந்த மாதிரி அடிபட்டு போச்சு. போனாலும் கேபி சாருடைய கம்பெனியில் எப்பெல்லாம் வந்து நஷ்டம் ஏற்படுகிறதோ, நஷ்டம் ஏற்பட்ட போதெல்லாம் இந்த கம்பெனிக்காக ரஜினி பல படங்கள் நடித்து கொடுத்து கடனை அடைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தெய்வ துரசாமி சொல்லிட்டு போன மாதிரி தெய்வத்தாய் படத்துக்கு மூலமாக எழுதுகிறாரு. இவர் ரொம்ப தனித்துவமான ஆள். கேபி சார் டயலாக்கே தனியாக உங்களுக்கு, அவர் டயலாக்கில் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, கதை விழாக்காண்டு இருப்பாங்க. அவருக்கு என்ன மாதிரி வார்த்தை போடணும்னா அந்த மாதிரி போட வந்து இன்னும் உங்கள் வார்த்தையில் போட முடியாது. ஸோ கேபி சார் எழுதி கொடுத்த வசனங்களில் ஒரு 100 வார்த்தைகள் தான், 100 வார்த்தை 5 வார்த்தை தான் இருக்குது. பாய்க்குள்ள அவங்க வந்து அந்த கதையிலாக்கா மாற்றிடுவாங்க. ஸோ அவருக்கு அதை செஞ்சாரே தவிர அது பெரிய பெருமையெல்லாம் அவன் கிடையாது. இப்போ 1952 கேபி சார் முதல்ல ஷூட்டிங் பார்த்தது பராசக்தி படம். 1952 ஏபி ஸ்டுடியோ போகிறாரு. கேமரா பார்க்குறாரு. கேமரா வந்து மாதிரியில் இருக்க, இந்த பக்கத்தில் கிருஷ்ணமஞ்சு கலைஞர் டைலாக் எழுதுறாரு. சிவாஜி முதல்ல இவர் பார்க்குறாரு. அது 1952 அவர் முதல்ல பார்த்த ஷூட்டிங்கே இந்த படம் தான், பராசக்தி படம் தான். பார்த்துட்டு 12 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஸ்டுடியோவில் மேஜர் சந்திரன் அந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணுறார் சார். நினச்சி பாருங்கள் சார், முதல் ஷூட்டிங்கில் 12 வருஷத்தில் அதே ஸ்டுடியோவில் மேஜர் சந்திரன் டைரக்ட் பண்ணார் சார். அது முதலே சொல்லிட்டு போன எதுக்கு நீ பயப்படுற, ஏஜி சார் வந்துக்கிட்டு உனக்கு ரொம்ப பயமாக தான் 3 படத்துக்கு நான் அக்ரிமெண்ட் போடுறேன் போடணும்னு சொல்லிட்டு வாங்கி முடிஞ்ச உடனே வாங்கி 3 படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வான்னு சொல்லி அப்படி வந்து பண்ணாங்க. அதுதான் அது. அதே சிவாஜியை வச்சு ஒரு எதிரொலின்னு படம் எடுக்கிறார். இது சிவாஜி வந்து உச்சத்தில் இருக்கிற காலகட்டம் 1970 சிவாஜி உச்சத்தில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஜட்ஜு ரயிலில் போயிட்டுருக்கிறான். ரயிலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பணப்பெட்டி கிடைக்குது. சரியோ தப்போ ஒரு ஆப்ஷன் மைண்டில் அந்த பெட்டி தூக்கிட்டு போயிட்டார். அது கூட நிறையா பணம் இருக்குது. அந்த பெட்டியை ட்ரேஸ் அவுட் பண்ணி வரும்போது இந்த ஆள் எடுத்து விட்டான்னு தெரிஞ்சு போச்சு. மேஜர் சுந்தரராஜன் தான் பிளாக்மெயில் பண்ணுற கேரக்டர். மேஜர் சுந்தரராஜன் பார்க்கும்போது தான் சிவாஜி நடுங்குவார். படம் போனால் அதே சப்ஜெக்ட்டு. ஒரு நேர்மையான நீதிபதி ஒரு திருட்டுத்தனமாக பொட்டியை தூக்கிட்டு போயிட்டு சுந்தரராஜன்கிட்ட இந்த மாட்டிட்டு அவசரப்படாரு அப்படிங்கும்போது எங்களால் சகிச்சிக்கவே முடியும். படம் ஓடலை. பட் படம் ஷூட்டிங் முடியும் போது ஒரு நாள் பாலச்சந்திரப்பா கேட்டாராம்மா, சிவாஜி பாலு கொஞ்சம் நடிக்கிற மாதிரி ஒரு சீன் கொடுறான்னு கேட்டாரா. படம் முடிஞ்சு போச்சு. அப்போ இது வச்சு நடிச்சே கணக்கில் இல்லை, இதெல்லாம் கணக்கிலே வராது. அவருக்கு தான் டைலாக் நெற்றியிலே குங்குமம், நெஞ்சிலே ஆசை, கழுத்திலே மாங்கல்யம், கண்ணிலே காதல், கையிலே வளையல், காலிலே சலங்கை, கன்னத்திலே முத்தம், பெண்ணுக்கு வாழ்வு, வெற்றியுடன் திரும்பினால் வீட்டிலே பாட்டு, வீழ்ந்து பட்டாலோ சரித்திரத்தில் வாழ்வு, பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் குழந்து மடிவதா முடிவு, கண் என்றால் கனல் பறக்க வேண்டும், கை என்றால் கருவி எந்த வேண்டும், மர்வென்றால் காயப்பட வேண்டும், மரணம் கூட இந்த நாட்டுக்காகவே நிகழ வேண்டும், ஜெய் பாரத். இப்படி பேச ஆள போய் படம் பூரா முடிஞ்சு தானே பூச்சி ஓடிக்கு போகிறாங்க. பாரு நடிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட பண்ணாராமா. ஏபிசர்கள் சொன்னார், நடிச்சதில் என்ன நினைக்கிறாரு இல்லை, இதெல்லாம் கணக்கில் வராது அப்படின்னு. படம் ஓடல. ஆனாலும் இந்த மகா கலைஞனுக்கு ஃபால்கே விருதுக்கு ஒரு நாமினேஷன் வந்தபோது நாகேஸ்வரராவ், பாலச்சந்தர், சிவாஜின்னு வந்தபோது முதல் ஆளாக சிவாஜி சாருக்கு டிக் பண்ணி ஃபால்கே காரணமான இந்த மகத்தான மனிதன், சிவாஜிக்கு ஃபால்கே வர்றதுக்கு முதல் ஓட்டு போட்ட ஒரு மகத்தான மனிதன் அப்படியே பண்ணார். இப்போ ஜெமினி கணேசன் வந்து அந்த ஏஜி சாப்ஸுக்கு அப்ளை பண்ணும்போதே ஊர்லேருந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை பார்க்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப ஆசை. ஜெமினி ஸ்டுடியோ அப்ளை போடும்போது நடிகர்களை தேர்வு பண்ணுற வேலையில் ஜெமினி கணேசன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்து, இப்போ வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது இருக்கும்போது நான் தகவல் கொடுக்குறேன்னு சொல்லி லெட்டர் போட்டார். முடிஞ்சு போச்சு. அந்த ஜெமினி கணேசனை வச்சு இவர் படம் இருக்காத புன்னகையும் பூவா தலையா இருகோடுகள் வெள்ளி விழான்னு நினச்சி பாருங்கள். அப்படிலாம் இந்த மனிதன் செய்கிறார். அதுக்கப்புறம் சிவகுமார் ஒரு பையன் பாலச்சந்திரோட 6 படங்களில் பண்ணுற வாய்ப்பு. 3 படங்களில் எதிரொலியில் வந்து நானும் லக்ஷ்மி ஒரு பாட்டு பாடுவோம், மைலேடிஸ் கார்டனில் ஷூட் பண்ணாங்க. குங்குமச்சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பது என்ன, அதில் மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பது என்ன என்று வாலி பாட்டுக்கு நானும் லக்ஷ்மி முதல்ல சாருடைய படத்தை நடித்தோம்.
அதுக்கப்புறம் வந்து நவகிரகத்தில் அதே மாதிரி ஒரு பாட்டில் நானும் லட்சுமி தான் நடித்தோம். அப்புறம் அரங்கேற்றத்தில் கதாநாயகன் பேர், பட் ஒரு 8 நாள் தான் ஒர்க்கு வரும். அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன், அடுத்து அக்னி சாட்சி, சித்தபை 3மே பெரிய படங்கள். இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா 3 கேர்ள்ஸ் என்னை லவ் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்ரீவித்யா, ஒன்று சுபா, ஒன்று ஜெயசித்ரா, 3 கேரக்டர் லவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வேடிக்கைன்னா ஸ்ரீவித்யாவும் சுபாவும் என்ன லவ் பண்ணுவாங்க, நான் வந்து ஜெயசித்ராவை லவ் பண்ணுவேன். அது நான் ஜெயசித்ரா லவ் பண்ணுற விஷயமே ஒரு நாள் மாடி ஸ்ரீவித்யா ஓடி போய் பார்க்கும்போது நான் ஜெயசித்ராவோட ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருப்பேன். அதை பார்க்கும்போது இந்த ஆள் நம்ம லவ் பண்ணல, தங்கச்சியை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச போகும்போது அந்த சீனில் வரும். இப்போ நான் ஜெயிச்சா லவ் பண்ணேன், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பூர்ண விஸ்வநாதன் வந்து 60 வயசு தாத்தா வரும். அது பூர்ண விஸ்வநாதன் இந்த மான் தாத்தா இருப்பாங்க சில பேர். பூர்ணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசாகாது, எப்பவுமே 60 வயசு தான் அவருக்கு. அவர் 20 வயசு பூர்ணமாக யாரும் பார்த்துக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒரு தோட்டம் அவருக்கு. அவர் வந்து ஜெயிச்சு வாங்குற பொண்ணை விட சின்ன வயசு. அந்த பொண்ணுக்கு வந்து 22-23 வயசு இருக்குது. இவர் 60 வயசு ஆள். காரையே தடவிட்டு பார்த்தா பொண்ணுக்கிட்ட வரவே மாட்டார். கார் காதல் அவர். இந்த பொண்ணு ஏங்கிட்டே இருக்கும். கமல்ஹாசன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். கமல்ஹாசன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண பிளான் பண்ணிடுவார், கமல் பண்ணிடுவார். அப்போ பூர்ணம் விஷயம் தெரிஞ்சு நேராக போய் ஜெய்ஸ்வாகிட்ட இந்த மாதிரி என் பொண்ணை ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஓடிவாங்க போடுறதுன்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு கமல்ஹாசனை எலோவ் பண்ணிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் ஹோட்டலில் போய் தன் கற்பை இழந்து ஜெயிச்சித்ரா வந்து ஜெய்சுதா காப்பாற்றுற மாதிரி படத்தில் வரும். நாங்களாம் சண்டை போடுவோம். ஏன் சார் முரளிஸ் காப்பி டீயா சார் நீங்கள் இது மாதிரி கற்பழக்க வச்சுக்கணும் மடையா மணி எழுதி வச்சு கதை நான் என்னடா பண்ணுவேன், ஒரிஜினல் கதை இருக்குடா நான் என்னடா பண்ணுவேன் அப்படி சத்தம் போடுவார். எங்கள் வீட்டில் சண்டை போடுவார். அப்புறம் படம் வந்து 3 பேருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க. 3 பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். முடிஞ்சோடனே பாலச்சந்திரன் வேணும்னா இன்னொரு சீன் எடுக்க போகிறேன், ஜனங்க இருக்கிட்டு போனால் போயிட்டு போட்டோம். அப்படி என்ன சார்ண்ணே, சார் 3 பேர் தாலி கட்டி முடிஞ்சோடனே ஜனங்க எழுந்து போயிடுவாங்க சார். நான் போயிட்டு போட்டுண்டா, பட் பாலச்சந்திரன் வேணும் இருக்குண்டா ஜனங்க சொல்லி உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு கலகலப்பாக இருந்த அந்த வீட்டில் 3 பொண்ணு கல்யாணம் பண்ணி போனேன். அவ்வளோ பெரிய வீடு, இந்த ஹால் மாதிரி இருக்குது. நான் ஒருத்தர் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன். எஸ்வி சுப்பையாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். அவர் வருவார், ஹீரோ எனக்கு பாம்பே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு தியாகத்தால் உயர்ந்த ஹீரோ சார் நீங்கம்பாங்க. என்ன சார் என்னையா சார் ஹீரோன்னு சொன்னீங்க, ஏன் அப்படின்னு, உங்கள் 3 ஹீரோயினில் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணலையே, நான் எப்படி ஹீரோ? ஓ அப்படியா, சீக்கிரமாக போட்டு ஃப்ரீஸ் பண்ணி போட்டு இன்னும் அந்த ஷார்ட் படத்தில் இருக்குது. அப்படி சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் அந்த மனுஷன் பண்ணான். அப்புறம் அக்னி சாட்சி அதே மாதிரி ஒரு புது கவிதையில் ஈடுபாடு உள்ள ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கதாநாயகி சரிதா கேரக்டர் பண்ணணும். விளையாடுவான் சார், அப்புறம் வாலி வச்சு விளையாடுவான் சார். என் தலைவா உன் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி அதை தடவிப்பார், அதில் ஈர பசை இருக்கும், ஏனெனில் உன் திருநாமம் என் உதட்டு எச்சில்களால் ஒரு நாளைக்கு 1000 முறைகளுக்கு மேல் குளிப்பாட்டப்பட்டதல்லோ. எப்படி சார் ஒரு பொண்ணு ஆச்சு நேசிக்கிறான், உன் பேரை 1000 தடவை ஒரு நாளைக்கு உச்சிருக்கேன்டா டே அப்படி சொல்லுவாங்க மாதிரி. உடனே இன்னொரு வந்து மாமியார் மேலே எல்லா பொம்பளைக்குமே எங்கள் உட்காந்து சொல்ல வேண்டிய மாமியார் மரமெல்லாம் எப்பவுமே இப்படி தான். அப்படி அபூர்வமாக இருந்தால் உலகத்தில் 1000ல் 1 இருக்குமே தவிர எப்பவுமே டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் தான் செய்யும். அந்த மாமியார் கொசு கடிச்சோன்னா ஒரு பாட்டு போட்டுருவா, கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம், வீட்டுக்குள் பழக்கும் விமானமே என் மாமியார் மேனி என்ன உனக்கு மீனம் பாக்கமோ, ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சோறு உண்ணுகிறாயே அது என்ன சாமியார் ரத்தமாக சுத்தமாக இருக்க, ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம் குழு பதிவுங்கண்ணா. இன்னைக்கு எந்த சாமியார் ரத்தம் சுத்தமாக இருக்குது, அந்த சாமியாரெல்லாம் போயிட்டாருங்க. சாமி கோச்சுக்காதீங்க, நீங்கள் கோச்சுக்காதீங்க, சாமியார் வந்துருக்காரு. நான் உங்களை சொல்ல சாமி, நான் 19 சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யூக்கிலிப்டஸ் மரத்துக்கிட்ட போய் ஓடி போய் சரிதா ஒரு பிக்னிக் போன காதை கொடுத்து பார்ப்பான். என்ன நான் கேட்டோம்னா மரங்கள்லாம் பேசிக்குது அப்படின்னா என்ன பேசிக்குது, நம்மை கொண்டு 1000 சிலுவைகளை உருவாக்க முடிந்த இந்த மனிதர்களால் தம்மை கொண்டு இன்னொரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையே என்று மரங்கிட்ட பேசினா. சார் என்ன சார் படம் ஐயோ இப்படி விட்டுட்டு போயிட்டே, ஐயோ படம் வந்தாங்களா கொடுத்து வச்சோம். இப்படி வந்து வசனங்களே எழுதி அந்த படம் போச்சு. இதுக்கு அப்போ அந்த படம் முடிஞ்சது. படம் ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி வந்து ஏவிஎம் மேனா தேட்டரில் நானும் சரிதான் கேபி சார் உட்காந்து படம் பார்த்தோன்னே எனக்கு தொண்டை அடிக்கி சரிதா மயக்கம் போட்டு வந்துட்டான். அப்புறம் எங்கள் சமாதானம் பண்ணுறாரு, ஓகே நல்லா வரட்டும்னு சொல்கிறாரு. பட் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை. கேபி சாருடைய லைஃப்பில் 100க்கு மேலே படம் நினைக்கிற அவர் மிகச்சிறந்த படங்கள் 5 படம், அவர் பிடிச்ச 5 படங்களில் அக்னி சாட்சி என்ன ஒன்று அந்த படம் சரியாக ஓடவில்லை. 6 மாதம் படுக்கையில் படுத்துட்டார். அப்புறம் மல்யுத்த மேடம் மாதிரி தானே படுத்துட்டு அப்படியே ஒன்றும் சேர்த்து போக வேண்டியது தானே. சிறுத்திருந்தான் சிந்து பைவி கொடுத்தான், சிறுத்தன் சிந்து பைவி கொடுத்தான். அந்த பக்கம் நீங்கள் பார்க்க போய் நமக்கு சிந்து பைவி நமக்கு கர்நாடக சங்கீதம் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது நினச்சி பாருங்கள். நீங்கள் அந்த காலத்தை பார்த்து தியாகராஜ பாபு ஒரிஜினல் பாடுவார், பி சொன்னப்பா பாடி நடிப்பார். அந்த பக்கத்தில் டிஆர் மகாலிங்க பாடி நிற்பார், கேபி சுந்தராமால் ஒரிஜினல் பாடுவார், தண்டமானி தேசி பாடுவார். எங்கள் பாட்டுனா ஸ்நான பிராப்தியே கற்பூர வாசனை கழுதுக்கு என்ன சம்மந்தங்க, என்னை போய் கர்நாடக சங்கீதம் நடிக்க வச்சார் சார். ஒரு சீனில் வந்து சிந்து கிடைக்காம போய் பைத்தியமாகி போய் தெருவில் சுற்றிட்டுமா குடிச்சிட்டு
அப்போ ஒரு சபாவில் போஸ்ட் போட்டிருக்கோம், இந்த மாதிரி இன்னைக்கு கர்நாடக சக்தி வித்யா கச்சேரி நடக்குதுன்னு. உடனே இவன் உள்ளே போனால் கச்சேரி நடக்கும்போது தர்பார் ராகத்தை அந்த கொஞ்சம் தப்பாக பாடுவான். அந்த ஷார்ட்டை இப்போ போட்டாங்க. தர்பார் ராகத்தை அவன் தப்பாக பாடுனா இவனை பார்த்தோன்னு நடுங்கிடுவான் அந்த ஆள். என்னையா பாட்டு பாடுற, ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி. புலிநகம் போட்டவங்களாம் ஜேகே போய் ஆட முடியுமா? பட்டு ஜிப்பா, அங்கவஸ்திரம், 10 பேருக்கு தங்க மோதிரம், வெளியே ஆளுநர் கட் அவுட். இந்த தர்பார்லாம் குறைச்சல் இல்லை. தர்பாராமா பாட நீ, நான் பாடி காட்டவா? ரீ 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 ரிசரி பமனகி கதா ரிசரி ரீ ரீ தனிச பதனி சரிமா தனிச தனி பதி சதா ரிமனமா பதனி ரீ பவனதி பதனி சரி சதனிமே பதி கக்கால் சா சா சசனிமே பதனி சரி ரீ ரிதிம பதனி ச மபத ச ரிசரி ரிசரி கக்கால் ச நிஸ்தத மோதி கக்கால் ச லோச்சனா. அதான்டா பாடு அப்படின்னா இப்படி தான் அந்த படம் கைதட்டுவாங்க. இதை ஷூட் பண்ணி சென்ட் பீட்ஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம சகோதரர்கள் தான். அவங்கெல்லாம் வந்து சிவாஜி ஆகணும், எம்ஜிஆர் ஆகணும், வந்து வாழ்க்கையிலே சிவாஜியும் ஆக முடியல, எம்ஜிஆர் ஆக முடியல, சாவித்ரி ஆக முடியல. அப்படியே நொந்து நூடுல்ஸாக வந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி சோகமாக இருப்பாங்க, துக்க பண்ணி சோகமாக இருப்பாங்க. அந்த கூட்டம் இந்த ஷாட் எடுக்கும்போது கைதட்டுச்சு, தமிழ்நாடு பூராமல் கைதட்டுச்சு. அதற்கு இந்த மகா கலைஞன் தான் காரணம். தமிழ் சினிமா இருக்கும் வரை கேபி அவர்கள் அவருடைய படத்தின் மூலமாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். நன்றி, வணக்கம். தன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் என்றைக்குமே மரணத்தை கண்டதில்லை. இந்த தமிழ் சினிமாவின் வரலாறு இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள், இன்றைக்கு ஃபிலிம் என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு வந்துவிட்டோம். வேறு 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 விதமான தொழில்நுட்பங்கள் வந்துவிடலாம். ஆனால் 1000 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் சினிமா வரலாற்றை புரட்டி பார்த்தால் அப்பொழுது கே. பாலச்சந்தர் அவருடைய பங்கு இருக்கும். இந்த சினிமா பல ஆயிரம் பேரை வரச் செய்திருக்கிறது, தூண்டி இருக்கிறது. சில பேரை தங்கி இருக்கிறார்கள், சில பேர் வரலாறு படைத்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று நாயகன் திரு கேபி அவர்கள். கேபி அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் என்று தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய முதல் படம் கல்யாண அகதிகள் என்பது அவரால் இயக்கப்பட்ட அந்த படத்தில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக சமீபத்தில் மறைந்து போன என்னுடைய நண்பர் ஆசிரியர் அருண்மொழி அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். அவர்தான் என்னை திரு பாலச்சந்தர் அவர்களிடம் கொண்டு போனார். அப்பொழுது பாலச்சந்திரையா அவர்கள் இருமலர்கள் கனடாவில் பண்ணிட்டு இருந்தார். இருமலர்கள்னு ஒரு படம், அதுக்காக ஒரு டாக்டர் வேஷத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வழக்கமாக வருகின்ற ஒரு டாக்டர் ரோலை விட ஒரு வசனம் கூட, அவ்வளோதான். நான் போய் நின்னேன். பாலச்சந்திரன் சார் கிட்ட, சரி உனக்கு சரியாயா அப்படின்னு அருண்மொழி கேட்டார். இல்லை சார் எனக்கு தெரியும் சார், நல்லா பண்ணுவார். சரி அப்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டார். சார் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன் சார். அப்படியா? ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்னாரு. எனக்கு நடிப்பு சரியாக வரலன்றதுக்காக நான் 2 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஒன்று சேம்பரில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, அங்கே தான் ரஜினிகாந்த் சார், சிரஞ்சீவி சார் எல்லாம் இருந்துச்சு, வந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாடு அரசு கல்லூரியில் வர பண்ணேன். நான் 2 பள்ளிகளில் படிச்சிருக்கேன் சார்னு. அப்படியா? சரி வேணாம், நம்ம வேறு ஆளை பார்த்துப்போயா, நீ போயிட்டு வா, நான் உனக்கு வந்து வேறு பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் உடனே, ஏன்னா உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன ரொம்ப மரியாதையோடு என்ன சொல்லுவாங்க, அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு. அது மாதிரி ஒரு பதில் தான் போல் இருக்குது. அப்புறம் நானே நினச்சிக்கிட்டேன், இந்த டாக்டர் அளவுக்கு என்னுடைய உடம்பு இல்லையோ, ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், அப்படி தான் நான் உண்மையாகவே நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு 6 மாதங்கள் கழித்து அதே அலுவலகத்தினை அழைத்து அந்த படத்தில், கல்யாண அகதிகள் படத்தில் எனக்கு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார். அந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்னுடைய தொழிலில் ஒரு ஆழமான ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தது. இந்த 33 ஆண்டு காலத்தில் 500 படங்கள் இப்போதுதான் கடந்திருக்கின்றேன். ஒரு நாள் கூட, சாட்சியாக இவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள்,
ஒரு நாள் கூட நான் காலந்தாழ்ந்து வந்ததில்லை. இதெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். ஒரு நாள் என்னால் படப்பிடிப்பு தடைப்பட்டதில்லை, ஷூட்டிங் கேன்சல் செய்யப்பட்டதில்லை. அதற்கு காரணம் பாலச்சந்தர் ஐயா அவர்கள். ஒரு நாள் என்னுடைய ஷூட்டிங்கில் 3வது நாள் 4வது நாள் என்று நினைக்கின்றேன், கல்யாண கதிகள் படத்தில். நான் அப்பொழுதெல்லாம் சென்னையில் எனக்கு வாசம் கிடையாது, செங்கல்பட்டில் இருந்து தான் வருவேன். செங்கல்பட்டுனா கூப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டில் ஒரு நண்பருடைய விலாசம் மட்டும் கொடுத்திருந்தேன். அன்று நான் வர வேண்டிய அந்த நிகழ்வு நடந்த அன்று நான் செங்கல்பட்டிலிருந்து வருவதற்கு அந்த ட்ரெயின் 1 மணி நேரம் காலதாமதமானது. மாம்பழத்தில் இறங்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்தேன். அப்போ என்னவன்னு தெரியல, அப்போல்லாம் சென்னை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரங்கநாத் சீட் அப்படியே போயிட்டு பனக பார்க் நடந்து போயிட்டா, ஜிஎன் செட்டி போயிட்டா, அப்படியே என்ன வரும், ஜெமினி பாலம் வரும், அங்கேருந்து அப்படியே போயிட்டா தேவி பரடேஸ், அப்புறம் அப்படியே திரும்பி வந்துடலாம். இன்றைக்கி தான் ஒரு இடத்துக்கு, அது ஏன்னு தெரியல, நம்ம சின்னதாகிட்டோமா இல்லை சென்னை பெருசாகிட்டாங்க. நான் ஓடி போய் நிற்கிறேன். ஆனால் பஸ் உண்மையாகவே பஸ்ஸில் போய் சேர்ந்தா கூட அந்த நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்க முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் நிற்கிறேன். நேரத்தை தன்னை விட மிக அதிகமாக மதிக்கிறவர் திரு கேவி அவர்கள். நீங்க பல கோடி ரூபாய் கொடுங்க, ஒரு 1000 படம் கொடுங்க, நீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த இதெல்லாம் கொடுங்க, தன்னுடைய ஒரு வினாடியை மதிக்காவிட்டால் அவருக்கு அப்படி பயங்கர கோபம் வரும். நான் போய் மூச்சு வாங்க நின்னேன். தெரியும், சொல்லிவிடுவாங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் உனக்கு தான் அப்படின்வாங்க. மற்ற கம்பெனி மாதிரி சார் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்லிட்டு 11 மணி பண்ண வேண்டியது 6 மணிக்கு அவரை சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்குன்னா எனக்கு தான் கவிதாலயால் ஃபர்ஸ்ட் ஷாட்டாக இருக்கும். நான் போனேன், என்னையா ஏன் லேட்டுன்னாரு. சாரி சார் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு. காரணம்லாம் சொல்லாத. இல்லை சார் ரியலி ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு சார். டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். நான் உன்னுடைய 1 மணி நேரம் லேட் நினச்சியா? இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கான் செட்டில்? 27 பேர் இருக்கான். அன்றைக்கெல்லாம் ரஜினிகாந்த் படம்னாலே ஒரு செட்டில் 35 பேர் தான் இருப்போம். இன்றைக்கி 300 பேருன்றதெல்லாம் ஒரு சாதாரணமாக போயிடுச்சு. 27 பேர் தான். 27 × 1 மணி நேரம், 27 மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க. 27 மணி நேரத்துடைய செலவு என்ன தெரியுமா சினிமாவில் உனக்கு? டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் போ அப்படின்னாரு. எனக்கு அந்த இதில் என்ன அழுகுதான் வரும், ஆனால் அழுகிக்கிட்ட நான் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்களுக்கு 5:55க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுக்கு முன்னால் 4:55க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. நான் 4:55க்கு வந்துட்டு முன்னாலே 1 மணி நேரம் வந்துட்டு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெஞ்சில் அப்படியே சாஞ்சி படுத்துட்டு அதுக்கப்புறமா வருவேன். இந்த வழக்கத்தை இன்று வரை நான் கடைபிடிக்க ஒரே காரணம் அவன் கற்றுக் கொடுத்த அந்த கணக்குத்தான். உன்னுடைய 1 மணி நேரம் வீண் என்பது உன் சம்பந்தப்பட்டதல்ல, மற்றவருடைய உன்னோடு வேலை செய்ய போகின்ற 40 மனிதர்களுடைய மணி நேரம் சேர்த்து 40 மணி நேரம். அந்த ஒரு கணக்குத்தான் என்று என்னை இன்று வரை அதை கடைபிடிக்க செய்கிறது. லேட்டாக எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே அது ஒரு 7 மணி கால்ஷீட்டுக்கு 6 ஆனால் அப்படியே பரபரப்பு எனக்கு இன்னும் வண்டி வரலையா. அது இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. அவ்வளவு நேரத்தை அவ்வளவு அழகாக மதிக்க கற்றுக் கொடுத்த மனிதர் அவர். எனக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. என்னுடைய வழக்கத்தை, என்னுடைய பழக்கத்தை ஆணி அடித்தது போல் எனக்கு மனதில் வைத்தார். மற்றதெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது தானே, சம்பளம் சம்பந்தப்பட்டது தானே. என்னுடைய வழக்கத்தை மாற்றினார். என்னோடு சம்பந்தப்படுகின்ற என்னுடைய மாணவர்களுக்கு நான் இதைத்தான் சொல்வேன், நேரம் முக்கியம் என்று. ஆக அதற்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இன்னொரு சின்ன நிகழ்வு, நான் சினிமா எக்ஸ்பிரஸில் ஒரு பக்கம் எழுதி கொண்டிருந்தேன். தொடர்ந்து ஒரு 7-8 வாரங்கள் எழுதினேன். அதுக்கு பிறகு கண்டினியூ செய்ய முடியல. அதில் தலைப்பு என்ன, ஒவ்வொரு நான் கடந்து வந்த
ஆளுமைகளை பற்றி நான் எழுதி கொண்டு வந்தேன். அதில் சினிமா சர்வீஸில் ஒரு அந்த அன்னைக்கு வந்து இதில் வந்து பாலச்சந்தர் யார் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது 1.5 பக்க இது. அதில் நான் வந்து பாலச்சந்தரை யாருன்று நன்றி கெட்டவனாக இல்லை, பாலச்சந்தர் ஐயா அவர்களை விட அது அனந்து சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை. அதனால் அனந்துவை மேம்படுத்த நான் பாலச்சந்தரை யார் என்று தெரியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மையாகவே ஐயா கிட்ட வந்து சிரித்து பேசணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர்கிட்ட நான் வந்து சிரித்து பேசினதே கிடையாது. அவரை பார்த்தா ஒரு பயம், ஒரு மரியாதை. பயம்ன்றது சும்மா பயம்ன்றது கிடையாது, வெறும் மரியாதை. தள்ளி தள்ளியே நிற்போம். அவர் பார்த்துட்டு இருந்தாலே போதுன்ற மாதிரி தான். ஆனால் அனந்து அவர்கள் அப்படி கை அணைச்சிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஸோ அந்த பாலச்சந்தர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதிந்த அவருக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு காமன் நபர் வந்து, என்ன இப்படி எழுதிட்ட, உங்களுக்கு தெரியுமா, உனக்கு கேபி கோச்சுக்கிட்டாரு, நீ என்ன இப்படி அவர் மனசை புண்படுத்திட்டேன்னு. இல்லையே நான் முழு கட்டுரை இல்லையா அவர் இல்லை நீ இதெல்லாம் ஏன்னா பயந்து போய் என்ன பண்ண, நான் பயந்து போய் ஐயோ அர்த்தம் அது இல்லையே அப்படின்னு சொல்லி நான் போய் பாலச்சந்திர ஐயா கிட்ட போய் ஒரு 2 நாள் கழித்து போய் கேட்டேன். சார் ஐம் வெரி சாரி சார், ஐ டீன் மீன், நான் அதை மீன் பண்ணல சார், நீங்கள் தயவு செஞ்சு அந்த கட்டுரை படி விடுங்க. அவர் சொன்னார், யாருக்கு யாரை தெரியும், ஆண்டவன் எனக்கு, சாமி எனக்கு தெரியுமா, நான் சாமி கும்பிட்டுட்டு தானே இருக்கேன், சாமி எனக்கு தெரியுமா, நீ என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியும், என்ன எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரியும், இப்போ அப்படின்னார். சார் யாராவது சொன்னாங்களா சார்? யாரும் வந்து சொல்லி, நீ கட்டுரை எழுதியிருக்கேனே நீயே சொல்லி தான் எனக்கு தெரியும்னு. ஆனால் இன்னைக்கு வந்து மரியாதை தரப்படலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இன்றைக்கு பாலச்சந்திர ஐயா அவர்களை பாராட்டுகின்றதில் ஒரு பெருமை இருக்கிறது. அவரோடு பணிபுரிந்ததனால் இன்னும் பல பெருமை இருக்கிறது. எனக்கு ஒரு மனிதரை பாராட்டுவதை விட, அவருக்கு சிலை வைப்பதை விட, அவருக்கு மணிபண்டங்கள் வைப்பதை விட, வைக்கலாம் நான் வேணான்னு சொல்லலை, இதெல்லாம் வைப்பதை விட அவர்கள் செய்த நற்காரியத்தை நாம் பழக்கத்தில் கொண்டு வருவதுதான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அது அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நான் சொல்வதை போல நான் 33 ஆண்டுகள் கடந்து வந்தேன். என்னை விட மூத்த நடிகர்கள் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். சரண் இன்னைக்கும் படம் எடுத்துட்டு இருக்காரு, இப்ப கூட படம் ரிலீஸ் ஆச்சு. நான் வேண்டுவது சிலை வைப்பதை விட ஒரு பெரிதான ஒன்று, பாலச்சந்தர் ஐயா அவர்களின் படப்பிடிப்பு அணுகுமுறையை நாம் கொண்டு வருவதுதான் இன்றைக்கு நடைமுறை தேவை. இன்றைக்கு நடைமுறை தேவை. எங்கள் காலகட்டத்திலே ஒரு வழக்கம் உண்டு, சைலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு கட்டளை. அது எங்களுக்கு ஒரு உன்னதமான கட்டளை. அது சைலன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அசோசியேட் டைரக்டர் தான் சொல்லிட்டு இருப்பாரு, சைலன்ஸ் சைலன்ஸ் சொன்ன சைலன்ஸ் அப்படின்னு டைரக்டர் சொன்னா அப்பதான் புரியும் ஷார்ட்டுக்கு போறாங்க போல இருக்கு, உண்மையாகவே சைலண்ட்னு. அப்படி நிசப்தமா இருக்கும். ஐயா நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு சைலன்ஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம படப்பிடிப்பு தளத்தில் ஒரு அந்தந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறதா? அது கட்டளையாக வேண்டாம். அதுவும் பாலச்சந்தர் சார் சைலன்ஸ் சொன்னார்னா அப்படி ஒரு சைலன்ஸ் இருக்கும். அதுலயும் அவர் கோபமா சொன்னார்னா காத்தே நின்னுடும். இது உண்மை, நான் மேம்படுத்தியே சொல்லல. இந்த காதால அந்த சைலன்ஸ் நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு படத்திலையும் ஏங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் எக்கானமி ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், அது அவரை மிஞ்ச முடியாது, இல்லை அந்த ஜெனரேஷன் டைரக்டர்ஸே மிஞ்ச முடியாது. நான் கல்யாண கதிகள் படத்தில் நடிக்கும் போது சினிமாவை என்னதான் நான் ஏற்றில் கற்றுட்டு இருந்தாலும் அவங்க புது புது விஷயங்கள் நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. கல்யாண கதிகள் காட்சி எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த காட்சி இடம் மாறுது. சார் நான் எங்கே சார், நான் அடுத்த நாள் இன்னைக்கு சார், அடுத்த நாள் எங்கே சார் ஷூட்டிங்? இங்கே தான். இல்லை சார் நாளைக்கு வேறு லொக்கேஷன், வேறு வீடுன்னு போட்டு, அது இங்கே தான். 6 மணிக்கு பேக்கப் ஆகிட்டு அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு
வேற பெயிண்ட் போட்டு அதே ஜன்னல்களுக்கு வேற சீலை போட்டு வேற இது போட்டு வேற பர்னிச்சர் போட்டு வேற ஒரு வீடா இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு காலம் முக்கியம். இன்றைக்கு சினிமாவிலே நேரத்தின் மதிப்பு என்பது கிடையவே கிடையாது. நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன், நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவு செய்யுங்கள், 1000 கோடி ரூபாய் செலவு செய்யுங்கள், அதில் எனக்கு அதை பற்றி நான் விமர்சிக்கவில்லை. நேரத்தின் விரயம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் பாலச்சந்தரை பாராட்டினால் அவருடைய அணுகுமுறையை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பம். மற்றபடி என்னை மற்றவங்களாம் நிறைய பேசுறதுக்கு இருக்கு, நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். உண்மையில் என்னுடைய வழக்கத்தை மாற்றிய அந்த மகானுக்கு நன்றி கூறி அவருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்கள். என்றைக்கு எனக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள், சிலைக்கு இணையாக பாலச்சந்தர் அப்படின்னு சொன்னவுடன், கே பாலச்சந்தர் என்று சொன்னவுடன் உடனே நமக்கு வருவது அறிவு சார்ந்த சினிமா. அறிவு சார்ந்த சினிமா அப்படித்தான் முதல்ல வரும். ஏன்னா வழக்கமான ஒரு சினிமா பயணிச்சுட்டு இருக்கும்போது பாலச்சந்தர் சொல்லும்போது இல்லை வேற மாதிரி இருக்கும், அது இது மாதிரி இருக்கும், சமூகத்தை பற்றி இருக்குன்னு அறிவு சார்ந்த விஷயமா கொண்டு வரும்போது அதோடு சேர்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல டைரக்டர்ஸ் யூனியன்லையோ அல்லது நடிகர் சங்கத்தில் என்னுடைய இது இருந்தாலும் ஒரு இடத்துல பாலச்சந்தர் சாருடைய இதுவாக ஒரு லைப்ரரி ஒன்று வைக்கணும். வேற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் போகிற மாதிரி அதெல்லாம் தான். மற்றபடி இந்த 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 தருணத்தை அமைத்து கொடுத்த பழனி அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் நான் மிக மிக நன்றி சொல்வேன். அவங்க தான் எனக்கு நன்றி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நான் தான் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி தருணங்கள் இப்போது கிடைப்பதே அரிது. இந்த அரங்கு சில பேர் இருப்பதே மிக அழகு. நான் என்ன நினைச்சனோ அதே அளவுக்கு தான் ஆடியன்ஸ் வந்திருக்கு. இது மனசு வருத்தப்படுறது அப்படின்றத விட இவ்வளவு பேர் என்னோடு இருக்காங்களேன்றது அந்த சந்தோஷம் போதும் நமக்கு. ஏன் பழனி பாபு இவங்கெல்லாம் கவிதாலயாவில் தான் இன்னும் 2 நிமிஷம் பேசலாமா சார்? கவிதாலயால் தான் எனக்கு படப்பிடிப்பு தளத்தில் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லுது, கற்றுக் கொடுத்தது. நடிப்பு கற்றுக் கொடுத்தது அப்புறம் இன்னைக்கு எல்லா டைரக்டர்ஸும் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அது அப்போ அவர் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார்ன்ற ஒரு பேர் இருந்துச்சு. படப்பிடிப்பு தளத்தில் அவர் வேலையை தவிர வேறு எந்த பேச்சும் இருக்காது. நீங்க உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லணும், அது அடல்ட் ஜோக்கா இருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரெயிட்டா போய் அவர்கிட்டயே சொல்லிட்டு அரங்கமே அந்த படப்பிடிப்பு தலைமை சிரிக்கும்படி தான் பண்ண நினைப்பார். தவிர ஷாட் நடக்கும் போதோ ஷூட்டிங் நடக்கும் போதோ அங்க வேற வேலை நடக்கவே கூடாது. இன்னைக்கும் எனக்கு அதுதான் பழக்கம். அந்த அணுகுமுறை எங்க போச்சு? ஆக இது அவருடைய பண்புகள், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய நடைமுறைகள், இதெல்லாம் தான் நம்ம கொண்டு வர்றது உண்மையான மரியாதை. இந்த பழனியும் இதே அந்த ரொம்ப வினோதமான ஒரு கம்பெனி கவிதாலயா. நான் இந்த 33 ஆண்டுகளில் பல கம்பெனி பார்த்தாச்சு. 500 படங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு 2 படம், 250 கம்பெனி பார்த்தாச்சு. ஆனால் கவிதாலயா போன்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் இதுவரைக்கும் கடந்து வந்ததில்லை. அங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருக்குமே அறியாது. அங்க யார் கேஷியர், யார் இது ஒன்றும் கிடையாது. சுந்தரமூர்த்தி ஏன் வரல தெரியல. சுந்தரமூர்த்தி அவர் யாரும் இல்லை. பழனி அங்கே போயிட்டா, கணேசன் அங்கேயோ போயிட்டான்னு சுந்தரமூர்த்திக்கு தெரியும் அன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன பேட்டா கொடுக்கணும், யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்னென்ன வாடகை கொடுக்கணும்னு தெரியும். அதாவது அந்த படம் என் வேலை என் முடிஞ்சு போச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு நடிகன் நடிக்கணும், ஒரு அவசரமா யாரும் இல்லை, அதை கூட பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே எல்லாருடைய வேலையை அறிந்தவர்களாக அந்த சாப்பாட்டு போட்ட அந்த அண்ணம்மா கூட தெரியும் அன்னன்னைக்கு என்ன ஷூட்டிங் நடக்குது, எத்தனை பேர் வர்றாங்க, என்ன செலவாகும். அதுதான் நம்ம இன்னைக்கு வேணும். இன்னைக்கு நடக்கிற இதுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றே தெரியாத மாதிரி நம்மளும் அப்படியே போயிட்டு இருக்கோம். இதை நான் குறையா சொல்றதா நினைச்சா கூட ஓகே. இதை நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்றேன். ஆக
பாலச்சந்தர் ஐயா அவருடைய அணுகுமுறையை அவரோடு பணிபுரிந்தவர்களோடு கேட்டு தெரிந்து அந்த அணுகுமுறையும் நடைமுறையை கொண்டு வருவதுதான் அவருக்கு உண்மையான சிறப்பு என்று கூறி அமர்கிறேன். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.